பயன்படுத்திக்கிட்டு அதுல ஒரு புரோஜனமான தெளிவான தாம்பத்திய வாழ்க்கையை கரெக்டா பயன்படுத்த தெரியறது அப்படின்றதும் அவசியமானது. சோ எவ்வளவோ பேரு யூஸ்வலி கப்புள் கவுன்சிலிங் வந்தாலும் உங்களுடைய உடல் உறவுன்றது எப்படி ஃப்ரீக்வன்சியா இருந்தது அப்படின்ற கேள்விகளுக்கு மோஸ்ட் ஆஃப் த பதில் என்னோட ரிசர்ச்ல கிடைச்ச வரைக்கும் எனக்கு நானே உடல் உறவு பண்ணிக்கிட்டது தான் அதிகமா இருக்கு. அதாவது மாஸ்டர்பேஷன்ன்ற விஷயம் தான் அதிகமா இருக்கு திருமண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுதும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள அந்த தாம்பத்திய வாழ்க்கைன்றது நல்லா இல்லை அப்படின்னாலும் இந்த காமத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக முடியாது. அப்போ அதை மேனேஜபிளா வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் திருமணம் பண்ணி வைக்கிறோம். சோ திருமண வாழ்க்கையில ஒன் ஆஃப் த பார்ட்ஸ் அது இருக்கும் பொழுது அதை எங்கேயோ போய் தேடிக்கிட்டு அதை அதாவது கையில வெண்ணைய வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்ச கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல உங்களுக்குள்ளேயே ஒரு சமாதான புரிதலுக்கு வராம உங்களுக்குள்ளேயே இன்டிமசியா பேசி உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும்ன்றதுக்கெல்லாம் வெக்கப்பட்டுக்கிட்டு ஒரு சரியான புரிதல் இல்லாத தாம்பத்திய வாழ்க்கையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையா இருக்கும். அதனால பல பிரச்சனைகள் வரும். காமமும் என்ன ஆகும்னா கரெக்டான லெவல்ல அது சாட்டிஸ்ஃபைட் ஆகாத போது கண்டிப்பா அது எக்ஸ்ட்ரீம் தேடலுக்கு உண்டாகும். நிறைய மன அழுத்தத்துக்கும் ஆளாகுவீங்க, வாழ்க்கையும் வீணாகும். திருமண வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனை வரும். சோ திருமண வாழ்க்கையை ஒன்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை சமன்படுத்திக்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதும் மிக மிக முக்கியம். நன்றி.